6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை இன்றைய வாக்குத்தத்தமாக, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் தியானித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். போதும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னு சொல்லி 1ஆம் தேதி ஜெபத்தில் நான் சொன்னேன். உபத்திரவத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், துன்பங்களின் மத்தியிலும், நமக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, இந்த சந்தோஷத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாக, கிருபையாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத நித்திய சந்தோஷத்தை, நித்திய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை வேறு எதுவும் நம்ம எடுத்து விட முடியாது. பிரச்சனையோ, துன்பமோ, பாடுகளோ, நிந்தைகளோ, வேதனைகளோ, கண்ணீரோ, எந்த காரியத்திலும் தேவன் கொடுத்த சந்தோஷத்தை, சமாதானத்தை என்ன செய்ய முடியாது? எடுத்து விட முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும்னு சொன்னார். அப்போ அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை அவர், தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாராம்? பாதுகாக்கிற கர்த்தர். ஒரு வசனத்தை வேகமாக நான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 7, 2வது வசனத்தை இருந்து வாசிக்கலாம். 2வது, 3வது, 4வது வசனத்தை வாசிக்கலாம். முத்திரை போட்ட கோலுடைய இசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேர்ந்து வாசிப்போம், சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, நான் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றியிலே முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 140,000 பேராயிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த நம்பர்ஸ் ஒரு பெரிய விவாதத்திற்குரியது. இந்த நம்பருக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ வசனம் சொல்கிறது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அதை நீங்கள் நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களை ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். இந்த முத்திரை என்று சொல்லும்போது எதை காட்டுகிறது? நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்துகிறது. இந்த முத்திரையை கர்த்தர் போட்டிருக்கிறார். இந்த முத்திரை கர்த்தர் போட்டதினால சாத்தான் அவர்களை தொட முடியாது. எந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ, மனிதர்களோ, வியாதியோ, பலகீனமோ, உபத்திரவமோ தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லி, நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள், முத்திரிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்திருக்கிறார், முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். இந்த முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளை யாரும் என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. எந்த மனிதரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த சக்தியும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த பலகீனமோ, பொருளாதாரமோ, உங்களுடைய காரியமோ, குடும்ப காரியங்களோ உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனாலே முத்திரை போடப்பட்டவர்கள். இதற்கு ஆதாரம் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். யோபுவின் புஸ்தகத்துக்கு வருவோம். 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? 10ஆம் வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? போதும். வசனம் சொல்லுகிறது, பிசாசு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறான். நீர் சொல்லுங்க, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்
சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அப்போது நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனாய் கர்த்தர் உங்களை முத்திரை போடப்பட்டிருக்கிறார், நீங்கள் முத்திரிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்களை சீல் பண்ணியிருக்கிறாரு, உங்களுடைய பிள்ளையா நம்மளை மாற்றி இருக்கிறாரு. இதுக்கு அடையாளமாகத்தான் யோபை சொல்கிறாரு. யோபையும் யோபின் குடும்பத்தையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? வேலி அடைத்து வைத்திருக்கிறார். வேலினா கம்பி வேலியா? இல்லை வேலினா காம்பவுண்டு சுவரா? இல்லைன்னா வேற இல்லை. பிசாசு தொடக்கூடாத அளவிற்காக கர்த்தருடைய பாதுகாப்பு. இங்கேதான் வசனம் சொல்லுகிறது. யோபுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்திருந்தார். அப்போ நீங்கள் தேவனால் முத்திரிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், என்னென்ன கையிட்டு செய்கிறீங்களோ எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 7. வெளிப்படுத்தல் 7 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தையும் 10வது வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரில் வந்திருந்து ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 10ஆம் வசனம் போடு தம்பி. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையின் சிங்காசனம் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். முதல் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். 7ஆம் அதிகாரம் முதல்ல 1,40,000 பேர் நம்பர்ஸ் போட்டிருந்துச்சு. ஆனால் இங்கே எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள், அதில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது என்னவென்று சொன்னால் ஆண்டவராலே பாதுகாப்பு, ஆண்டவராலே முத்திரை போடப்பட்டவர்கள், ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராலே விடுதலையை பெற்ற ஜனங்கள். அல்லேலூயா. அப்போது இந்த வெளிப்படுத்தல் 14:1 வாங்க. வெளிப்படுத்தல் 14:1. பிரைஸ் தி லார்ட். பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெத்திகளில் எழுதப்பட்டிருந்த 140,000 பேரையும் கண்டேன். அல்லாமலும் பெரும் வெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கத்தை போலவும் கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தாங்கள் சுரமண்டங்களை வாசிக்கிற ஓசையாக இருந்தது. இது தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்துக்கிட்டே போகலாம். அந்த முதல் வசனம் சொல்கிறது, இவர்களுக்கு மேலே என்ன போடப்பட்டிருக்கிறது? முத்திரை. அல்லேலூயா. இந்த முத்திரை நமக்கு தெரியாது. ஆண்டவர் போடப்பட்ட முத்திரை. நீங்கள் என்னுடைய பிள்ளை, நீங்கள் என் பிள்ளைன்னு சொல்லி யாருக்கு தெரியும்னா சாத்தானுக்கு தெரிஞ்சிடும். இது கர்த்தரால் முத்திரை போடப்பட்ட பிள்ளைங்க, இது தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தொடக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தொற்றக்கூடாதுன்னு சாத்தான் அறிந்திருக்கிறான். சிலர் நமக்கு முத்திரை போட்ட தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலே முத்திரை போட்டிருக்கிறாரு. எந்த சக்தியும் எந்த வல்லமையும் எந்த பிசாசின் கிரியைகளும் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்வதில்லை? தொடுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை முத்திரை போட்டது மட்டுமல்ல, தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறாக பாதுகாக்கிறார் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 47 ஆதியாகம புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 47:15. எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் இல்லை, பணமும் இல்லை, அதனால் நம்ம சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார். இப்போ எகிப்து தேசத்தில் மக்களுக்கு என்ன இல்லை? பணமும் இல்லை, ஆகாரம் இல்லை. நமக்கு எது பெரிய ஒரு சேஃப் கார்டு? நமக்கு என்னது? பணம். எல்லாருக்கும் என்ன வேணும்? பணம் வேணும். அப்படி தானே? எல்லாருக்கும் என்ன வேணும்? பணம் வேணும். இப்போ ஆராதனை முடித்து போனோடனே கறிக்கடையில் என்ன கொடுக்கணும்? பணம் கொடுத்தா தான் கோழிக்கறி கிடைக்கும், இல்லை ஆட்டுக்கறி கிடைக்கும், இல்லை மீன் கிடைக்கும். ஏதோ ஒன்று வாங்கணும்னு என்ன வேணும்? பணம் கொடுக்கணும். இங்கே வசனம் சொல்கிறது, எகிப்து தேசத்தின் மக்கள் கையில் பணமும் இல்லை, ஆகாரமும் இல்லை. இப்போ சாகிற நிலைமைக்கு இருக்கிறாங்க.
ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? அதே அதிகாரத்தில் 47ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 27 இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்தே கர்த்தர், யோசேப்பின் நாட்கள் ஆரம்பத்தில் இருந்தே கர்த்தர் எகிப்து தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போன நாள் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். அவர்கள் பழுகி பெருகி கொண்டே இருந்தார்கள். ஆனால் எகிப்து தேசம் பஞ்சத்தில் இருந்தது. எகிப்து தேசம் சாப்பாட்டுக்கு பணம் இல்லாதிருந்தது, உணவு இல்லாதிருந்தது. ஆனால் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் கோசேன் நாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 8:23 என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. யாருக்கு வித்தியாசம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. நீ வித்தியாசம் உள்ளவர்கள். நீங்கள் தேவனாலே முத்திரை போடப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவனுக்கு பஞ்சம் இருக்கு, நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அவன் பழுக முடியல, கர்த்தர் நம்மை பெருக செய்திருக்கிறாரு. ஏனென்றால் நீங்கள் தேவனாலே முத்திரை போடப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே முத்திரை போடப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3:18. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முத்திரை போடப்பட்டவர்களுக்கும் முத்திரை போடப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிரஜாதிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே முத்தரிக்கப்பட்டவர்கள், தேவனாலே நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள். உங்களுக்கென்று விசேஷித்த விதமான பாதுகாப்பு இருக்கிறது, உங்களுக்கென்று விசேஷித்த விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்களுக்கென்று விசேஷித்தமான நன்மை கர்த்தர் வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நேராகிறனால வேகம் வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்டிகிட்டே போகிறேன். நீங்கள் வீட்டில் போய் திரும்பமா அந்த வசனங்களை என்ன செய்யுங்க? வாசித்து தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு மிரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம். அந்நாளிலே கர்த்தர் எகிப்தினுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று, இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாயிலும் சாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 7வது வசனத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்கள் சாகவில்லை, எகிப்தினுடைய மிருக ஜீவன்கள் என்ன செய்தான்? செத்து போயிட்டு. விசாரிக்கிறான் பார்வோன். விசாரிக்கும் போது என்ன செய்தி கிடைக்குது? இஸ்ரவேல் மிருகஜீவன் ஒன்றாகிலும் சாகவில்லை என்பதை அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அவனுக்கு இன்னும் கோபம் வருது. கோசே நாடுன்றது பக்கத்தில் இருக்கிற ஊர், எகிப்து என்பது பக்கத்தில் இருக்கிற ஊர். ரெண்டுக்கும் நடந்து போகிற ஒரு தூரம் அளவு பக்கத்தில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அறியாத பிள்ளைகளுக்கும் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் தேவனால் முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை இங்கே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போகிறது. இஸ்ரவேலுடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்கள் என்ன செய்யவில்லை? சாகவில்லை. ஏனென்றால் முத்திரை போடப்பட்டவர்கள். உங்களுக்கும் கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. உங்களுக்கும் விக்கிரக ஆராதனை செய்வதற்கு வித்தியாசம் உண்டு. உங்களுக்கும்
தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புறஜாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனாலே முத்திரை போடப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இயேசுனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறபடினால அவர் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்கிற வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம், சங்கீதம் 37:19. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அழகாய் சொல்கிறார் பார்த்தீங்களா? என்னவா? அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் சொல்லுங்களேன் திருப்தி அடைவார்கள். சொல்லுங்களேன் திருப்தி அடைவேன். எப்போ திருப்தி அடைவேன்? பஞ்ச காலத்தில். கர்த்தர் கொடுத்த பாதுகாப்புங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்க, கர்த்தர் கொடுத்த நன்மைங்க. ஏனென்றால் நீங்கள் தேவனாலே முத்திரை போடப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே பாதுகாக்கப்பட்டவர்கள், தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபத்து காலத்திலே நாங்கள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவது இல்லை. வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம பார்த்தா வெட்கப்படுத்துகிற மாதிரி தெரியும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறதில்லை? வெட்கப்படுத்துகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்கப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்தணும். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு உறுதிப்படுத்தணும். அதை நீங்கள் விசுவாசிக்கணும், அதை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் தோல்விகளையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லைன்னு பேசக்கூடாது, எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை குறை பேசிகிட்டே தெரியக்கூடாது, எப்போ பார்த்தாலும் மற்றவருடைய காரியங்களை தலையிடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைக்கு நாமே தடைக்கல்லாக நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, இப்போ தேவனால் முத்தரிக்கப்பட்ட, தேவனால் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16:16 26 16-26. இருங்க இன்னும் போடலை. இப்போ போடுப்பா. வாசிங்க. இருங்க நான் இருங்க யாத்திராகமம் எடுத்துறீங்க. மன்னிக்கணும். யாத்திராகமம் 15:26. அதாவது சரி வாசிப்போம். 15:26 வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அவன் பார்வைக்கு செமையானவைகளை செய்து அவர் கட்டளைகளில் செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ணின எந்த வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ நான் இவ்வளவு சொன்னேன். நீங்கள் தேவனாலே முத்தரிக்கப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அறியாதவனுக்கு இப்போ மாடு கண்டுகள் செத்து போகுது, பஞ்சம் உண்டாகுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு, இந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. என்ன கேட்டு? கவனமாய் கேட்டு. சில நேரங்களில் கவனக்குறைவாயிடுறோம்ல. இப்போது நான் ரஃப் காப்பியில் யாத்திராகமம் 15 போட்டிருக்கேன்.
இங்கே எழுதும்போது ஆத்திரம் 16ன்னு எழுதிட்டேன். முதல்ல எடுத்ததில் 15 எழுதியிருக்கிறேன், இங்கே எழுதும் 16ன்னு எழுதிட்டேன். சில நேரங்களில் கவனக்குறைவாக ஏறிடும். அப்படி தானே? சில நேரம் கவனக்குறைவாக ஏறிடும். சில நேரங்களில் கவனக்குறைவாக தேவனுடைய வார்த்தையை கேட்காம கவனக்குறைவாக சில நேரம் நடந்துடல. அதனுடைய விளைவு என்ன ஏற்படுத்துகிறதுன்னு சொன்னால், சில நேரங்களில் நமக்கு அது குறைவை உண்டாக்குகிறது. அப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். யாருடைய சத்தத்தை கேட்கணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கஷ்டமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது எப்படி இருக்குது? நமக்கு கஷ்டமாக இருக்குது. தேவனுடைய சத்தத்தை கேட்குறது நமக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு என்னவா இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஆனால் சொல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். வாலிப பிள்ளைகளை கவனிங்க. சில நேரங்கள் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்கிட்ட எல்லாம் இருக்குல்ல, என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுறீங்க, எல்லோரும் ஜெபிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக தேவனிடத்தில் இல்லை. சில நேரங்களில் எல்லாருக்கும் அப்படி தான் வந்துடுது. எல்லாருக்கும் அப்படி வந்துடுது. என்கிட்ட எல்லாமே இருக்கே, கர்த்தர் கொடுத்துருக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நான் இதை வச்சு செஞ்சிருவேன், அதை வச்சு செஞ்சிருவேன், அதை வச்சு சாதிச்சிருவேன், இதை வச்சு சாதிச்சிருவேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதை வச்சும் சாதிக்க முடியாது, நீ என்ன நம்புன்றாரு. அல்லேலூயா. என்ன நம்பு. சில நேரங்கள் நம்முடைய மனித யோசனைகள், மனித சித்தங்கள், மனித விருப்பங்கள், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், நம்மளே ஒரு ரூட்டு போட்டு, நம்மளே ஒரு பிளான் பண்ணி, நம்மளே ஒரு திட்டம் போட்டு, நம்மளே ஆண்டோட ஜெபம், கர்த்தாவே இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, எப்படி செய்யுங்க, அவர்கிட்ட ஒரு ஆர்டரை போட்டுட்டு நம்ம மாட்டு போயிட்டுருக்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ அமர்ந்துரு. நீ என்ன செய்? அமர்ந்திருந்து பூர்வ வழி எவைகள் என்று கேட்டு அவைகளின் நடவுங்கள். நிப்பாட்டு, ஓட்டத்தை நிப்பாட்டு. சில நேரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் வரும். எல்லாருடைய வாழ்க்கையில் அனுபவங்கள். சில நேரங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, நீ கர்த்தரை நம்பணும்னு விரும்புகிறார். ஏனால் நீ தேவனால் முத்திரை போடப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறனால நீ தேவனிடத்தில் எல்லாத்தையும் கேட்டு தான் நீ செய்யணும். இஷ்டப்படி செய்வதற்கு இல்லை. மோசேக்கு சொன்னார், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைமையின்படி நீ உடன்படிக்கை பெட்டியை செய்வாயாக. ஓன் டிசைன் இல்லை, நீ டிசைன் பண்ண முடியாது. ஏற்கனவே ஆண்டவர் உனக்கு ஒரு டிசைனை கொடுத்துருக்கிறாரு, வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. அவர் சித்தத்தை அறிந்து, அவர் திட்டத்தை அறிந்து நீ வாழ்வாயானால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம ஒரு டிசைனை போட்டு கர்த்தர்ட்ட கொடுக்குறோம். நம்ம ஒரு டிசைனை போட்டு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறோம். அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, தூக்கி போடு, நான் உனக்கு செம்மையானதை, நன்மையானதை, ஆசீர்வாதமானதை நான் வச்சுருக்கிறேன். நீ ஏன் டிசைனை பாரு, ஏன் படத்தை பாரு, நான் உனக்கு வரைஞ்சிருக்கிற வாழ்க்கை படம், அதை பாரு. நீயா ஒன்று நினைக்காத, மாமாட்ட இருந்து வரும், சித்தப்பாட்ட இருந்து வரும், சொத்து வந்துடும், அது வந்துடும், இது வந்து நினைக்காத. அது நம்மளை ஏமாத்திரும், அது நம்மளை கைவிட்டுரும். நீ கர்த்தரை நம்பு, நீ தேவனை நம்பு. இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. வாலிப பிள்ளைகளே, பெரியோர்களே, எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தினால நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அவரால் இன்றி உங்களுக்கு மீட்பு இல்லை, அவரால் இன்றி உங்களுக்கு விடுதலை இல்லை. அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. பரத்திலிருந்து நமக்கு அருளப்பட வேண்டும், பரலோகத்தின் தேவனிடத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும். தாவீது சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும், நன்மை வரும், கிருபை வரும், விடுதலை வரும், ஜெயம் வரும், நன்மை வரும். அவரை தூக்கி போட்டுட்டு நீ ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா மாட்டிக்கிடுவேன். அதிகாரிகளை பிரியப்படுத்தணும், வேலையால் பிரியப்படுத்தணும், அங்கே பிரியப்படுத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும், மாட்டிக்கிடுவோம். அவர் சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேளு. அவர் தான் அவனை உயர்த்த முடியும், அவர் தான் அவனை விடுதலையாக்க முடியும், அவர் தான் அவனை ரட்சிக்க முடியும். நீ தேவ சமூகத்தை அமர்ந்துடாம, நீ தேவ சமூகத்தில் காத்திருக்காம, தேவ சத்தத்தை கேட்காம, நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், முடியாது, முடியாது, முடியாது. உண்மை, என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன்.
எப்போ நம்ம கர்த்தரை நம்புகிறோமோ கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வார். எப்போ தெய்வத்தை நோக்கி பார்க்குறோமோ தெய்வம் இறங்கி உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். தெய்வமாகிய தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஒத்தாசை இறங்கி வரும், இல்லைன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராதவைகள் எல்லாம் பாவம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை நம்பணும். அவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையை கேட்டு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதி உங்களுக்கு நான் வர பண்ணேன். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எந்த காரியம் உங்களுக்கு பிரியமில்லாது இருக்குது, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எகிப்திற்கு வர பண்ணின எந்த வியாதி உங்களுக்கு வர பண்ணேன்னு சொல்லியிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எல்லா வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்க அவர் மாறாதவராயிருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தின் காரியம் ஒன்றும் செய்ய முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும், சத்துருடைய சகல வல்லமை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்வதில்லை, ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஏனென்றால் நீங்கள் தேவனாலே முத்திரை போடப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே பாதுகாக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நம்பு, என் வார்த்தையை கேளு, என் வசனத்தின்படி நட, நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. கோசேன் நாட்டில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மீதியாம் தேசத்திற்கு ஓடிப்போன மோசேயை கர்த்தர் திரும்பமாக எகிப்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். சிங்க கவியில போடப்பட்ட தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த உயர்வு நம்மளால, நம்முடைய முயற்சியினால அல்ல, தேவனாலே உண்டாகுகிறது. இந்த வாலிப பிள்ளைகளை இங்கே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், உங்களுடைய உயர்வு தேவனால் மட்டும்தான் வரும், எந்த மனிதனாலும் வராது. உங்களுடைய நம்பி இருக்கிற எந்த நம்பிக்கையும் உங்களை உயர்த்தாது. கர்த்தர் மட்டுமே உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பிரயாசப்படலாம், நல்ல பிரயாசப்படலாம். ஆனால் அந்த பிரயாசத்திற்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டான். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால், தேவனுடைய நன்மை இருக்குமானால், முயற்சி எடுக்கிறேன், பிரயாசப்படுறேன், உழைக்கிறேன், அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அது எனக்கு பூரணமாய் மாறுகிறது, பூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாவதாக தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சத்தத்தையும் தேவனுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். யாருக்கு செவி கொடுக்கணும்? தேவனுக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் எப்படி உள்ளவரா? தம்முடைய மகிமையை வேறே ஒருவருக்கும் கொடேன்னு சொல்றார். தேவன கர்த்தர் அதிலே எரிச்சல் உள்ள தேவன் என்று வசனம் சொல்கிறது. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம வேற யாருக்காவது கொடுத்தோன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? எரிச்சல் உள்ள தேவன். அதைத்தான் பவுல் எழுதுகிறார், சபை கூடி வருகிறது, சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். நோன்னு சொல்லுங்க, நான் கர்த்தரை ஆராதிக்கணும், நான் ஜெபத்துக்கு போகணும், தேவனை தேடணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிற நாள். எனக்கு தேவன் தான் எனக்கு முக்கியம், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் பார்க்குவார், எனக்காக நீ பாடுபட்டல, நான் உன்னை உயர்த்துறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன். கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, எதுவும் நம்மை சேதப்படுத்தாது,
சகல சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒன்று என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஏனென்றால் யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 1:5 சீக்கிரம் வாசிக்கலாம். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் நீ கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற, கர்த்தருடைய வளையத்துக்குள்ளே இருக்கிற, கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிற, கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ளே இருக்கிறதுனால உன்னை எந்த விதத்திலும் உனக்கு என்ன செய்யாது? சேதம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச கிராமத்தில் கோழி வளர்க்குறார் ஒரு அண்ணன். அந்த கோழி வளர்க்குற அண்ணன் சொல்லுவார், சுற்றிலும் வேலை அடைச்சி வச்சுருக்கிறாரு. ஆனாலும் சில கோழிகள் வெளியே போயிடுது. போகணும் என்ன செய்யுது? அங்கே இருக்கிற என்னது நாய் பிடிச்சிட்டு போயிடுது. ஏதாவது ஒரு மிருகம் என்ன செஞ்சிடுது? சேதப்படுத்திடுது. அப்போ நீ தேவனுடைய அரவணைப்புக்குள்ளே, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நீ இல்லாமல் இருந்தேன்னா உன்னை சத்துரு ஈஸியாக தாக்கிட்டு போயிடும், ஈஸியாக உன்னை அடிச்சுட்டு போயிடும். அதனால தான் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், நீ தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளவா, தேவனுடைய சத்தத்துக்குள்ளவா, தேவனுடைய சத்தியத்துக்குள்ளவா, தேவனுடைய வசனத்துக்குள்ளவா. அவர் தான் உன்னை பாதுகாக்க முடியும், அவர் தான் உன்னை பாதுகாக்க முடியும். அவர் தான் உன்னை இரட்சகராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக என்ன செய்வதில்லை? எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனை எதிர்த்து நிற்க முடியும். அவன் வந்தாலும் சரி, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. எப்போ கர்த்தர் கூட இருக்கிறாரு? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்கள். 10 கட்டளை, ஒரு கட்டளை என்ன கட்டளை? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளை அசட்டை பண்ணாத, கர்த்தருடைய ஆராதனை செய்யாத, அசட்டை பண்ணாத. எங்கே இருந்தாலும் சரி தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்க என்ன செஞ்சிடணும்? ஓடி வந்துடணும். இங்கே தான் உங்களுக்கு பாதுகாப்பு, இங்கே தான் உங்களுக்கு சுகம், இங்கே தான் உங்களுக்கு விடுதலை, இங்கே தான் உங்களுக்கு ரட்சிப்பு, இங்கே தான் உங்களுக்கு சமாதானம், இங்கே தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பாதுகாக்கிற தேவன் சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வருவோம். ஏசாயா 54:10 வாசிங்க. ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்வதில்லை? விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் என் கிருபை மேலே இருக்குது. நான் உன்னை எப்போதும் பாதுகாக்கிறேன், உன்னை எப்போதும் உன்னை வழி நடத்துகிறேன், எப்போதும் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா 60க்கு வருவோம். ஏசாயா 60:18-19 வாசிக்கலாம். ஏசாயா 60:18-19. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லையில் கேட்கப்பட மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன வராதான்? கொடுமை, அழிவு, நாசம் எங்கே வராது? ஓ எல்லைக்குள்ளே வராது. உங்கள் எல்லை எது? உங்கள் எல்லை எது? உங்கள் வீடு. உங்கள் எல்லைக்குள்ளே எது வராது? கொடுமை வராது, அழிவு வராது, நாசம் வராது. சொல்லுங்கள், கொடுமை வராது. கொடுமை வராது, அழிவு வராது, நாசம் வராது. ஏனென்றால் ரட்சிப்பின் தேவன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ரட்சிப்பின் தேவன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கு. 19 வசனத்தை வாசிங்க. 19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும் சந்திரன் வெளிச்சத்தால் உன் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூரிய வெளிச்சம் இல்லை, சந்திரனுடைய வெளிச்சம் இல்லை, தேவனே உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறவர், தேவனே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர். அப்போ நம்ம ஆண்டவர் எவ்வளவா உங்களை பாதுகாத்திருக்கிறார், எவ்வளவா உங்களை சேவா வச்சிருக்கிறாரு, எவ்வளவா உங்களை நன்மையாக வச்சிருக்கிறாரு.
அப்போ நீங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவனால் அழைக்கப்பட்ட மக்களுக்கும் தேவனால் அழைக்கப்படாத மக்களுக்குள்ள வித்தியாசமான வசனங்களுக்குள்ள வாசித்து காட்டினேன். அவர்களுக்கு அழிவு இருக்கிறது, நாசம் இருக்கிறது, மோசம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது. இதை யாரும் சேதப்படுத்த முடியாது. எந்த சக்தியும் சேதப்படுத்த முடியாது. எந்த அந்தகார வல்லமைகளும் சேதப்படுத்த முடியாது. என்றால் நான் தேவனால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். தேவனால் என் குடும்பத்தை கர்த்தர் முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 உமக்கு ஸ்தோத்திரம்.